ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் இனிகோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் லெசன் 2 தான். குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், உலகமயமாக்கல். அப்புறம் வந்து ட்ரேடுனா பிஸ்னஸ். ஸோ உலகமயமாக்கல் அப்படின்னா என்னென்னா, உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கும் கிடைக்கிறது. அதாவது அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை நமக்கு கிடைக்கிறதுக்கு இடையில என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், அது நெட்வொர்க்காக இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் தான் மேக்ஸிமம். இன்டர்நெட் சோர்ஸஸ், இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம வெளிநாட்டுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை கூட ஈஸியாக நம்ம இங்கே வாங்குகிறோம். ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த பிஸ்னஸ் ஒன்று தான். ஸோ பார்க்கலாம். Introduction. Liberalization, privatization and globalization have been a much talked of subjects among politicians, economists and businessmen in modern days. அப்படிதான். இது வந்து நியூஸ் பேப்பர் எடுத்தாலே நம்ம குளோபலைசேஷன் இல்லாத பேப்பர் எதுவுமே இருக்காது. 1990s ஏற்கனவே நான் லாஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருந்தேன். 1947 இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க யூரோப்லேருந்து நிறைய பேர் செட் ஆஃப் ரூலர்ஸ், ட்ரேடர்ஸ் தான் வருவாங்க. ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வருவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, நம்ம இந்தியாவில் உள்ள கிங்ஸு அண்ட் குயின்ஸோட ஏதாவது சண்டை போட்டு, இல்லைன்னா 2 பேர் பிரித்து ஆளும் கொள்கை அப்படி சொல்லுவாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஏற்கனவே 2 பேருக்கு வந்து சண்டை இருக்கும் இந்தியாவில் இருக்கிற ரூலர் கூட. அவங்க யார், இந்த பிரிட்டிஷ்காரங்க ஒருத்தங்க கூட சேர்ந்துட்டு இன்னொருத்தங்களை அப்போஸ் பண்ணுற மாதிரி அப்போஸ் பண்ணிவிட்டு அவங்கள டிஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ஏதாவது டிமாண்ட் வைப்பாங்க. எனக்கு அந்த தோத்தான்லாம் அவனோட இடத்த கொடு அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்துருந்தானா நம்மளை தோக்கடிச்சிருவான். அதனால் இவங்களுக்குள்ள நிறையா ஜாதினாலேயோ மதத்தாலேயோ ஏதோ ஒரு பிரிவில் வேற்றுமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி, அதனால தான் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கிட்ட நம்ம அடிமையாக இருந்திருக்கிறோம். ஸோ 1600லேருந்தே வந்திருக்காங்க. 1600, அதுக்கு முன்னாடினா 1543 அந்த இயர்ஸு. அந்த ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து போர்ச்சுகீஸ், செகண்ட் டச், தேர்டு வந்தவங்க பிரிட்டிஷ், அண்ட் ஃபோர்த்து வந்து நமக்கு டேனிஷ், அண்ட் அட் லாஸ்ட்டு ஃப்ரெஞ்ச். ஆல் டுகெதர் தே நோன் அஸ் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸ்வீடன், நிறைய நாட்டிலேருந்து கூட வந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் தான் நிலச்சி நின்னது. எல்லாரையும் வந்து டாமினேட் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் தான் இருந்தது. அப்போ அவங்க இருந்தப்போ நம்ம ஏமாந்து போனோம்ல, அந்த ஒரு ஏமாற்றம் இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1947 இந்தியா வாஸ் அ க்ளோசட் எக்கனாமி, இந்தியா இஸ் அ க்ளோசட் எக்கனாமி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சொல்லும்போது க்ளோசட் எக்கனாமினா இந்தியாவில் என்ன செல்வ வளங்கள் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நாங்கள் வந்து லைஃப்பை லீட் பண்ணுவோம். யார்கிட்டையும் நாங்கள் வந்து ட்ரேடுக்கோ எதுக்காகவோ கையேந்தி நிற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இது வந்து லாஸ்ட் வரை ஒர்க் அவுட் ஆச்சானா ஆகாது. ஏன்னா இந்தியா இஸ் அ ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ க்ரோத்தும் நமக்கு நிறையா காட்டணும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நிறைய இது நமக்கு தேவை. இண்டஸ்ட்ரீஸு நமக்கு பொருட்களும் தேவை, இம்போர்ட்டும் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். நம்மகிட்ட எல்லாமே கிடைக்குதானா நம்மளோட தேவைக்கு அது பத்தலை. அதனால எல்லா நாட்டிலையும் நம்ம ஒரு ட்ரேட் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால த க்ளோசட் எக்கனாமி வாஸ் ஓப்பன்டு பை அவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இன் 1990s. அப்போ தான் எல்பிஜி அப்படிங்கிற கோட்பாடு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேருந்து இங்கே வந்து கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆஃப்ரிக்கா விட ஆஃப்ரிக்காலாம் வரல, அமெரிக்கா ரொம்ப. ஸோ நமக்கு ஒரு அமெரிக்கா, இந்த டெல் கம்பெனி கம்ப்யூட்டர் நம்ம வாங்குகிறோம்ல, நிறைய பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் தான். சாம்சங் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே. இப்போ அங்கேருந்து இங்கே கிடைக்கிறதுக்கு காரணமே நம்மளோட இந்த குளோபலைசேஷன் தான். அப்போ இப்போ சென்னையெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங், எங்கே வேலை பார்க்குற அப்படின்னா ஐடி அப்படிம்பாங்க, எங்கே வேலை பார்க்குற அப்படின்னா எம்என்சி அப்படிம்பாங்க. அதுக்கு காரணமே இந்த குளோபலைசேஷன் தான். குளோபலைசேஷனை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியோட ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் எப்படி இருந்துச்சு, அடுத்து மிடில் ஏஜில் எப்படி இருந்துச்சு, இப்போ மாடர்னில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குளோபலைசேஷனே ஒரு ஹிஸ்ட்ரியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. குளோபலைசேஷன் இஸ் அ இன்டகிரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கானமி. பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். ஃப்ரீ பண்ணி விட்றது, யாரையும் ஸ்ட்ரிக்டாக பிடிக்காமல்
ஃப்ரீயாக ட்ரேடுங்கிறத பொறுத்தவரை இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது எதிலாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா பாதி இது கவர்மெண்ட் நீ எனக்கு கட்டணும் அப்படின்னு சொன்னால் என்னால் அந்த ஒரு ஐடியாவை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைய வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஆண்டர்ப்ரனர் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ கொஞ்சம் லிபரலாக ஆக்கி விட்றாங்க. ஃபஸ்ட்டு அது இல்லை, அதான் லிபரலைசேஷன். ஹிஸ்ட்ரி இன் குளோபலைசேஷன். த டேர்ம் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் குளோபலைசேஷனுங்கிற வேர்டையே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் 3 ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் 1ல் ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் அப்படின்னா ஓல்டு ஏன்ஷியன் குளோபலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ப்ரோட்டோ குளோபலைசேஷன்னா மிடில் குளோபலைசேஷன், மிடில் டைமில் எப்படி இருந்துச்சு. அடுத்து மாடர்ன் குளோபலைசேஷன், ஆர்ச்சைக் குளோபலைசேஷன். ஆண்ட்ரே குண்டர் Frank argued that a form of globalization has been in existence since the rise of trade links between Sumer and Indus civilization in the 3rd millennium BC. ஸோ சுமேரியர்களுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவோட நார்தன் சைடு இருந்தவங்க. ஸோ 4 சிவிலைசேஷன் இருந்துச்சு வேர்ல்டில் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 9th புக்ஸ்லலாம் ரீட் பண்ணிங்கன்னா இருக்கும். 4 சிவிலைசேஷனாக எகிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியா சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன் அண்டு இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ சுமேரியர்ஸுங்கிறத ரெஃபர் பண்ணுறது கிட்டத்தட்ட இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன். ப்ரெசென்ட் ஈராக்கை தான் மெசபடோமியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேட் பிட்வீன் இண்டஸ் அண்டு சுமேரியா இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் சொல்கிறாங்க. இட்ஸ் நோன் அஸ் ஆர்ச்சைக் குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டட் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ் அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் இன் த ட்ரேட் லிங்க் பிட்வீன் ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர் அண்ட் த ஹன் டைனாசிட்டி made by the commercial links between these powers inspired by the development of a silk road. silk road அப்படின்னா the business road of silk. சில்க் எந்த வழியாக பட்டு இருக்குல்ல, பட்டு துணி எந்த வழியாக கொண்டு போகப்பட்டதோ அந்த பாதை தான் சில்க் ரூட். இதை லேண்ட் ரூட்டுன்னு இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ ஏஷியாவோட ஈஸ்ட் சைட்லேருந்து யூரோப்புக்கு எப்படி போச்சு. சில்க்னாலே முக்கியமாக சொல்கிறது சைனா, நம்ம இந்தியாவையும் சொல்லிக்கிறோம். ஸோ பட்டு இங்கேருந்து அங்கே போன ட்ரேட் ரூட் வாஸ் கேப்சர்டு பை கான்ஸ்டாண்டினோபிள்ஸ் டர்க் அதை கேப்சர் பண்ணுறாங்க 1453. அதுக்கப்புறம் தான் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸை சேர்ந்த பார்த்தலமேடஸ் வருவார். அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா 1498 இதெல்லாம் வரும் உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்து த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ an important early stage of globalization. The advent of Mongol period through destabilizing to the commercial centers of Middle East and China greatly facilitated travel along the Silk Route. These modern phase of global change are sometimes known as archaic globalization. இந்த ரூட்டு கொடுத்துருக்காங்க சில்க் ரூட். அந்த லேண்ட் ரூட்டோட இன்னொரு பேர் தான் சில்க் ரூட்டு. சைனாலேருந்து எங்கே வழியாக போகுதுன்னு பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு மேலே கல்ஃப் ஆஃப் அரேபியா அது அங்கே உள்ளே போகுது, டர்க்கி வழியாக போகுது. அந்த இந்த சென்டர் டர்க்கியை தான் குறிக்குது, அந்த ஈரோப்பில் இருக்கிற சென்டர். ரூட்டு சுற்றி வராங்க ஈரோப்லேருந்து, இட்டாலியிலேருந்து உள்ளே கூடி இப்படி கொடுத்துருக்குறாங்க சுயஸ் கேனல் வழியாக. ஆனால் நம்ம அப்படி வர மாட்டோம். மெடிட்டரேனியன் சி வழியாக ஆஃப்ரிக்காவை ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வர்றதான் இவரோட ரூட். அடுத்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். The next phase is known as proto globalization. It was characterized by the rise of maritime European empires in the 16th and 17th century. First the Portuguese and the Spanish empires and Dutch and the British empires. In the 17th century, globalization became private business phenomena like British East India Company, found in 1600, described as the first multinationalist company and the first Dutch East India Company found were established. இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு போகிற பிஸ்னஸ்க்காக போகிற பிரிட்டிஷோட கம்பெனி. அதே மாதிரி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ ஃபார்ம் பண்ணது டச்சு பிரிட்டிஷ்க்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகுது. ஆனால் த செகண்ட் ஹூ கேம் இன் டு இந்தியா ஃபார் ட்ரேட் இஸ் டச்சை தான் சொல்லுவோம். மாடர்ன் குளோபலைசேஷன். The 19th century witnessed the advent of globalization approaching its modern form. Between the globalization in the 19th century and in 20th century, there are significant differences. There are two main points. One is global trade in his centuries, as well as the capital investment and the economy
அண்ட் another ஒன் இஸ் குளோபல் ட்ரேட். ஸோ எதுக்காக வந்திருக்காங்க? குளோபல் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. 20th century shows a higher share of a trade in merchant production. merchantனாலே வணிகர்கள் தான். The growth of the trade in service and the rise of production in the trade and multinational firms. firmsனால் கம்பெனிஸ்னு அர்த்தம். கம்பெனிஸை தொடங்குறதுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு trade and traders in South India historical perspective. ஸோ ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க சதர்ன் இந்தியா ட்ரேட் கில்ஸ்னால் வணிக குழு அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகர்கள் அடங்கிய தொகுப்பு. were formed by merchants in order to organize and expand their trade activities. Trade guilds became channels through which Indian culture and exported to the other lands. Early traders. In the early 1553 AD, the Kalinga traders, modern Odisha, brought red-colored stone decorative objects for trade and also cotton textiles to Southeast Asia. அப்போது பார்த்துக்கோங்க, ஒரு என்ன சொல்கிறாங்க 10ஆம் நூற்றாண்டு 10th centuryலேயே கலிங்காலத்துலேருந்து யூரோப்புக்கு, ஏஷியாவுக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து என்ன கொடுத்துருக்குறாங்களா? ஸ்டோன், ரெட் கலர்டு ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், சிகப்பு கல்லால் அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. ட்ரேடு பண்ணியிருக்காங்க. அடுத்து யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். யூரோப்லலாம் வந்தவங்க ஃபஸ்ட்டு 5 பேர் வந்திருக்கிறாங்க. திஸ் இஸ் டியூ டு த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த வேரியஸ் யூரோப்பியன் கம்பெனிஸ் விச் கேம் டு இந்தியா டியூரிங் திஸ் பீரியட். த டிஸ்கவரி ஆஃப் அ நியூ ஆல் சி ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா த்ரூ கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ சதர்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாவை கன்னியாகுமரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி சதர்மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ் நோன் அஸ் கேப் ஆஃப் குட் ஹோப். ஸோ யூரோப்லேருந்து பார்த்தலமேடையை சுற்றி ஆஃப்ரிக்கா வழியாக வந்து ஒரு சுழலில் மாட்டிக்கிறாரு. ஸோ நான் திரும்பி ரிட்டன் என் ஊருக்கு போனால் போதுன்னு அங்கே தப்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு அங்கே ஒரு நம்பிக்கை வந்ததுனால அதை கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யூரோப்பில் இருந்து இப்படி வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போகிறாரு பார்த்தலமே டயஸ். அடுத்து திரும்பி இங்கே வந்து அதே இடத்துல லேண்ட் ஆகிட்டு அதே மாதிரி இந்தியாவுக்கு போனவர் தான், இந்தியாவுக்கு வந்தவர் தான் வாஸ்கோ ட காமா. அடுத்து போர்ச்சுகீஸ். The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on May 1498. ஸோ 1498னா கிட்டத்தட்ட 15th century பிறக்க போகுது, 2 இயர்ஸ்னால். ஸோ அப்போ தான் வந்து யார் வந்திருக்கிறா? வாஸ்கோ ட காமா. கேலிக்கட் ரெஃபர்ஸ் இட் இஸ் கோழிக்கோடு அப்படி சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்குது. போர்ச்சுகீஸ் Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. The second trip of Vasco da Gama in 1502 led by the establishment of trading stations at Calicut, Cochin, Kannanur. Cochin was the early capital of the Portuguese in India. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1498 ஃபஸ்ட்டு வாஸ்கோ ட காமா ஃபவுண்ட் த சீ ரூட் டு இந்தியா. வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ரிட்டன் போகும்போது அவர் வந்துட்டு போன செலவு எவ்வளோ ஆச்சோ அதை தவிர்த்து 60 மடங்கு பொருட்களை நம்ம இந்தியன்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இந்தியர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். போனவன் சும்மா இருப்பானா? அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்குன்னு நிறைய அடிமைகள் கிடச்சிருக்குறாங்க, இவ்வளோ வந்து ஹெல்ப் இவ்வளோ வந்து அவங்க முட்டாள்களாக இருக்காங்க, அதிகமான காசு கொடுக்குறாங்க, இவங்க அங்கே சொல்லவும் அடுத்து படை எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்த நாட்டுக்காரங்க. ஸோ இவர் போயிட்டு ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழித்து திரும்பியும் வராரு. அப்புறம் இங்கேயே இறந்துருவார். இங்கே தான் அவருக்கு கிரேவியார்டு கூட இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க பெரிய கிளாஸ்லாம். இந்த டச் அண்டர்டுக் செவரல் வாயேஜஸ்னால் பயணம் ஃப்ரம் 1598 and formed the Dutch East India Company 1602. In 1605 Admiral van der Hagen established Dutch factory in Masulipatinam at நிசாமப்பட்டினம்னு கொடுத்துருக்காங்க. பெட்டபோலி அதோட பேர். அடுத்து தேவனாம்பட்டினம். In 1610 upon negotiating the king of Chandragiri found another factory in Pulicat. ஸோ சந்திரகிரி அரசரோட கொஞ்சம்
பிரச்சனை வரவும் ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினத்தில் ஒரு இடம் பிடிக்கிறாங்க. அடுத்து தான் மசூலிப்பட்டினம் இஸ் இன் ஆந்திரா. புலிக்கட் இஸ் இன் புலிக்கட் பழவேற்காடு ஏரி ஒரு லேக் இருக்குல்ல, அது சென்னையில் இருக்குது. அங்கே ஒரு கேபிட்டல் உருவாக்குறாங்க. அதர் கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த டச் வேர் இண்டிகோ அண்ட் பெங்கால் ரா சில்க். இண்டிகோனா அவுரி செடி. ஸோ டை அடிக்கிறாங்களே தலைக்கு, அதில் இண்டிகோ இன்க்ரிடென்ட் இல்லாமல் இருக்காது. இந்த இண்டிகோ கல்டிவேஷன், இண்டிகோ ஃபார்மர்ஸ் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க டியூரிங் த பீரியட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிகோக்காக பெங்கால் ரா சில்க். அடுத்து புலிக்கட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டச் இன் இந்தியா. அடுத்து பிரிட்டிஷ் ஆன் 31st December 1600 Queen Elizabeth granted charter to the East India Company on the southeastern coast. The English established at Masulipatinam in 1611 and near the Pulicat in 1626. Sultan of Golconda granted the English the Golden Fireman. Golden Fireman அப்படிங்கிற அவார்டை சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா, ஆந்திரா சைடு இருக்குது கோல்கொண்டா, பேட்டில் ஆஃப் டாலிகட், ராஷ்டிர தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர் நடந்தது அந்த ஏரியா பக்கம் இருக்கிறது தான் அந்த கோல்கொண்டா. அந்த கோல்கொண்டாவோட அரசர் என்ன பண்ணுறாரு, கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை பிரிட்டிஷுக்கு கொடுக்குறாரு. அடுத்து ஃப்ரீலி நீங்கள் வந்து போர்ட்டை வந்து ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஹார்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இன் 1639 built a fortified factory in Madras which known as Fort St. George, which soon displaced Masulipatinam and headquarters of the English settlements on the Coromandel coast. ஸோ இது இந்தியாவில் ஒரு இடத்த வாங்குறாங்க. இதெல்லாம் 8th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் ஒரு இடத்த வாங்கிட்டு சென்னை அப்படின்னு சென்னப்ப நாயக்கர்கிட்ட வாங்குவாங்க. சென்னைன்னு பேர் வச்சுட்டு அங்கே பிரிட்டிஷ் பில்ட் ஏ ஃபஸ்ட் ஃபோர்ட் இன் சென்னை. த நேம் ஆஃப் த ஃபோர்ட் இஸ் சென்ட் ஜார்ஜ். ஸோ நவ் இட் இஸ் கால்டு த செக்ரட்டரேட் ஆஃப் அவர் தமிழ்நாடு. ஸோ அவரோட நம்ம சிஎம் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் இருக்கக்கூடிய நம்ம சட்டமன்றமே இது இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு தான். அடுத்து டேனிஷ் நாட்டுக்காரங்க. த டேன்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் அரைவ்ட் இன் இந்தியா இன் 1616. வெயிட் அ மினிட். The Danish settlements were established at Rank-Bar in Tamil Nadu in 1620, which was the headquarters of Danes in India. They failed to strengthen themselves in India and in 1845 were forced to sell all their India settlements to British. ஸோ அவங்க ஸ்டேபிளாக நிற்க முடியல. அவங்க என்னென்ன இடங்களை கேப்சர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் ஃபோர்ஸாக 1845 யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டு போக வேண்டிய நிலமை அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச். த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1668 by obtaining permission from the Sultan of Golconda. In 1639 the Dutch captured Pondicherry but was handed back to the French in 1701. பாண்டிச்சேரி வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாண்டுக்கும் ஆகாது, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே சண்டை போடுறாங்க, இங்கே அவங்க ஊரில் சண்டை போடுவாங்க, இங்கேயும் சண்டை போடுறாங்க. இதுதான் கர்நாடிக்ஸ் வாரிலலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓரளவு இந்தியாவுக்கு வெளியே ஃபாரின்லேருந்து வந்த ட்ரேடர்ஸ்லாம் யாருன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குளோபலைசேஷன் இன் இந்தியா. இன் இந்தியா த பீரியட் ஆஃப்டர் 1980 to 81 was marked by severe balance of payment difficulties, mainly due to hike in oil price and Gulf of War in 1990 to 91. The politics in West Asia. When the new government took over in June 1991, India had unprecedented balance of payment crisis. With the downgrading of India's credit rating by some international agencies, there was heavy flight of capital out of India. Since India lost its credit worthiness in the international market, the government mortgaged
40 tons of gold and the Bank of England. Under these circumstances, the government for 1991 and 92 presented its budget in July 1991 with a series of policy changes which underlined globalization, liberalization, and privatization. This has come to be called as the India's new economic policy. The policies were strengthened when India signed in the Dangle draft in 1994. Dangle draft அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1994 சைன் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குளோபலைசேஷனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஸோ இந்தியா வாஸ் அ க்ளோசட் எக்கனாமி ஒன்ஸ். இந்தியாவால் மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கடன் வாங்குறாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் குளோபலைசேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இதுதான் நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்கிறோம். லாஸ்ட் லெசனில் இருக்கும் அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு. ரிஃபார்ம்ஸ் மேடு டு அடாப்ட் குளோபலைசேஷன், அதாவது நியூ எக்கனாமிக் பாலிசியில் நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் அ நியூ இண்டஸ்ட்ரி. ஸோ கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க, அதை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து ரெடக்ஷன் இந்த நம்பர் ஆஃப் ஷேரிஸ் ரிசர்வ்டு ஆஃப் ஃபார் பப்ளிக் செக்டர், பொதுத்துறைக்காக சில ஃபேக்ட்ரிஸை ஒதுக்குறாங்க. அடுத்து ஃபிக்சேஷன் ஆஃப் த ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருப்பி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் இந்தியன் குட்ஸ். இந்தியாவில் இருக்கிற பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது அதுக்கான பணத்தோட வீதத்தை கரெக்டாக வச்சுருக்குறாங்க, ரூபாயோட வீதத்தை. அடுத்து ஃபாரின் ப்ரைவேட் செக்டர் பை மேக்கிங் ரூபி கன்வெர்டபிள் ஆன் ட்ரேட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரெடியூசிங் இம்போர்ட்டட் டியூட்டிஸ்னால் இங்கே வரியை சொல்கிறாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த தனியார் துறை இருக்குல்ல, அதன் மூலயமா இருக்கக்கூடிய இந்த இறக்குமதி வரையை ரொம்ப குறைக்கிறாங்க. அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனால் நம்ம வெளிநாட்டு அந்நிய செலவாணிலாம் நம்மளோட ருப்பியை வேறு நாட்டு மணியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அங்கே உள்ளவங்க நம்மளோட ருப்பியை சேஞ்ச் பண்ணுறது. அப்போ இது ரெண்டையுமே கண்ட்ரோலபிளாக வச்சுருக்கிறது. அடுத்து ஸ்டேச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ்டு டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. ஸோ ரிசர்வ் பேங்கால் கொடுக்கப்படக்கூடிய சட்ட நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட நீர்மை விகிதம் ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய கடன்கள், ஸோ அதையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், எம்என்சினா என்ன அப்படின்னு. மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இஸ் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன் விச் ஓன்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட்லீஸ்ட் ஒன் கண்ட்ரி தேன் அதோட ஹோம் கண்ட்ரி இருக்குல்ல, நேட்டிவ் கண்ட்ரி. ஒரு கம்பெனி எங்கே ஆரம்பிக்கப்படுதோ அதோட நேட்டிவ் பிளேஸை தவிர்த்துட்டு மற்ற இடங்களில் வச்சுருந்தாங்கன்னா அதுதான் எம்என்சி. எவாலுவேஷன் ஆஃப் எம்என்சி லைக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விச் கேம் டு இந்தியா as a trading company and then its net throughout the country to become politically dominant. These multinationalists first start their activities in extractive industries or control raw materials in the host countries during 1920s and then slowly entered into the manufacturing and service sectors after 1950s. Most of the MNCs at present belong to the 4 major exporting countries. With example என்ன கொடுத்துருக்காங்கன்னா USA, UK, France, இதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய எம்என்சி கண்ட்ரிஸ். However, the largest in American, 11 of the 15 largest multinationals are American. உலக அளவில் 15 மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது, அதில் 11 பிலாங் டு அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. க்ரோத் ஆஃப் எம்என்சிஸ் இன் இந்தியா, அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸோ நம்ம ஊர்லலாம் இப்படி இருக்குமா? சாதாரணமான கிராமங்களெல்லாம் இருக்காது, பெரிய பெரிய சிட்டிஸில் தான் இருக்கும். A common form of MNC participation in India industry is through entering into cooperation with Indian industrials. Trends of liberalization in the 1980s gave a substantial spurt to foreign collaboration. This would be a clear form of fact that of the total 12,760 foreign collaboration agreements signed between 1948 to 1988 as a result of liberalized foreign investment policy announced in July to August 1991, there has been further spurt in foreign collaboration and increased flow of foreign direct investment. அந்நிய நேரடி முதலீடுகள் இன்க்ரீஸ் ஆகுது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க இப்போ வந்து ஃபாரின் கம்பெனியில், அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னா ஒரு 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். நம்ம ஊரில் ருப்பீஸ் இருக்குது, அங்கே வந்து டாலர் இருக்கும். இப்போ டாலர் அங்கே 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கம்மி தான்.
இப்போ $1 ஈக்குவல் டு 70 ருபீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே நமக்கு இப்போ 3000 அங்கே $3000 கொடுக்குறாங்கனாலே நமக்கு எவ்வளோ வந்துடும்? 70 ருபீஸ்னா 2,70,000 கிட்ட வந்துடும் நார்மலாக நம்ம ருப்பியாக இருந்தால். ஆனால் இப்போ நம்ம ஊரில் ருப்பீஸில் இருக்கிறதுனால அமௌண்ட்டெல்லாம் குறைய இருக்குது. ஆனால் டாலருங்கும்போது அங்கே ஒரு சாக்லேட்டே $1 $2 அப்படி விற்கலாம். அப்போ அவங்களோட பர்சனல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா அதிகமான காசு தேவைப்படும். யாரும் $3,000க்கெலாம் வேலைக்கு வர மாட்டாங்க. ஆனால் அதே $3,000 இந்தியாவுக்கு கொடுத்தோன்னா டேக்ஸ் பிடிச்சது போக ஒரு 50,000 60,000 கிடைச்சாலே நமக்கு போதும்ல. ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்க என்ன பண்ணுறது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணுறது. இந்தியாவிலையும் படித்த யூத் அதிகமாக இருக்கிறோம். ஸோ வேர்ல்டு அளவில் யங் நேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவை தான். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அதிகம். ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்னால் அந்த ஏஜ் பிட்வீன் 15 to 60 அப்படி தான் சொல்லுவாங்க. 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் உழைக்கும் வர்க்கம். ஸோ இவங்க வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் வேலையும் அதிகமாக இல்லை. நம்ம வந்து பேசிக்காக இருக்கிற அக்ரிகல்ச்சர் செக்டாரையோ இண்டஸ்ட்ரியல் செக்டாரையோ ப்ரொமோட் பண்ணாமல் சர்வீஸ் செக்டாரையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கொஞ்சம் பேருக்கு தான் போகுது. ஆனால் நிறைய பேர் எதை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க? அக்ரிகல்ச்சர் செக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அதை நம்ம நல்லபடியாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நமக்குள்ளேயே அந்த இன்கம்மை ரொட்டேஷனில் விட முடியும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 1991க்கு அப்புறம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு டியூ டு த எல்பிஜி பாலிசி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், நியூ எக்கனாமிக் பாலிசி. டங்கல் டிராஃப்ட் பார்த்தோம் 1994. ரீசன் ஃபார் த க்ரோத் ஆஃப் எம்என்சி, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. ஸோ அதோட பவுண்ட்ரிஸ், மார்க்கெட் பவுண்ட்ரியை ரொம்ப பெருசாக்கிட்டாங்க. அடுத்து மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். எ மல்டிநேஷ்னல் firm enjoys a number of marketing superiorities over the national firms. It enjoys market reputation and faces less difficulty in selling its products and is adopt more effective advertising and sales promotion techniques. ஸோ வியாபார உத்திகள் சொல்கிறோம்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வாங்குங்க அதை வாங்குங்க ரேடியோவில் சொல்லிகிட்டே போவாங்க, ஆட்டோவில் வச்சு சொல்லிக்கிட்டே போகிறது, நோட்டீஸ் வீட்டுக்கு போடுவாங்க. இப்போ அப்படிலாம் போகணுன்னு தேவையில்லை. ஒரே ஒரு ஆடு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போதோ யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்தாலே போதும். அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் கூட போட்டுக்கிறோம். ஃப்ளிப்கார்ட், அமேசானு பொருட்களை நம்ம டோர் ஸ்டெப்ஸ்லேயே வந்து வைக்கிற அளவுக்கு ட்ரேடிங் ஒரு கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. திஸ் இஸ் பிகாஃப் ஆஃப் இந்த எம்என்சி குளோபலைசேஷன் தான். அடுத்து ஃபினான்சியல் சுப்பீரியாரிட்டிஸ், காசு சம்மந்தப்பட்டது. இட் ஹாஸ் அ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன். இட் ஹாஸ் ஈஸியர் access of external capital markets because of its international reputation. It is able to raise more international resources. இது வந்து வெளியே இருக்கிற மார்க்கெட்டை ஈஸியாக நம்ம போய் அந்த மார்க்கெட் எங்கே இருக்குது, யார்கிட்ட போய் கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம ஃபோன்லேயே கனெக்ஷன் பண்ணிடலாம். அதாவது வெளியே இருக்கக்கூடிய மார்க்கெட் அதிக அளவில் தூரமாக இருக்கிற ரூரல் ஏரியா சைடு கூட இருக்கிற மார்க்கெட்டை நம்மளால் கனெக்ஷன் பண்ண முடியுது. டாப் 10 மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கொடுத்துருக்கான். சோனி கார்பரேஷன். அடுத்து 2018 என்னென்ன இருக்குன்னு ஹெச்பி, டாடா குரூப்ஸ், டாட்டாலாம் இந்தியா தான். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் அமெரிக்கா, ஐபிஎம், சிட்டி குரூப், பெப்சி, கொக்கோகோலா, நெட்டில். டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, தொழில்நுட்பத்தில் என்னென்ன சுப்பீரியாரிட்டினா அது வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, அதோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு. The main reason why MNC have been encouraged by the underdeveloped countries to participate in the industrial development is on account of the technological superiorities which these firms possess here compared to national companies. ஸோ தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராடக்ட் இனோவேஷன். இனோவேஷன்னா புத்தாக்க முறையில் புதுசாக கண்டுபிடிக்கிறது. எம்என்சிஸ் ஹேவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கேஜ் இன் த டாஸ்க் of developing new products and superior design of existing products. Advances of MNC. MNCயோட advantages என்ன, disadvantages என்ன? ஸோ எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது மூலயமா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு எல்லா பொருட்களும் எல்லாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு எல்லாரும் அதை எனக்கு இது கிடைக்காது, எங்கள் ஊர்லாம் இது கிடைக்குமா அப்படிங்கிறத கூட மாற்றுறதுக்கு இந்த எம்என்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கும்.
படிச்சுட்டு ஒரு சாதாரண வேலைக்கு போகிறவங்க கூட நார்மலாக ஒரு நீட்டாக ஒரு டீசெண்டாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். வெளிநாட்டிலேருந்து நமக்கு இங்கே நிறையா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜுங்கிறத பொறுத்தவரைய நமக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வணிகர்கள், ஸோ இந்த என்ன சொல்கிறது, சில்லறை வியாபாரிகள் சொல்லலாம், அல்லது அந்த நாட்டுப்புற கலைஞர்கள், அவங்கெல்லாம் வியாபாரிகள்லாம் கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரொடியூசிங் த சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோயர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன் காஸ்ட்னால் நமக்கு இங்கே வீட்டுக்கு வந்து சேர்றதில்ல, அதுக்குரிய அந்த டெலிவரி சார்ஜ் கூட இல்லாமல் இப்போ ஒரு சாரீ வந்து ஒரு 2000னா 2000க்கு வாங்க முடியாது, 500க்கே நமக்கு மீஷோ எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ சேம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்என்சி ரெடியூஸ் ப்ரைஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கன்சியூமர் வேர்ல்டு வைடு. உலக அளவில் பொருட்களோட ரேட்டை குறைப்பதன் மூலியமாக எல்லாராலையும் பர்ச்சேசிங் பவரை எல்லாரோடைய பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ ஒரு பொருளை என்னால் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு எனக்கு மணி இருக்காது. மனசு இருக்கோ இல்லையோ காசு இல்லாமல் வாங்காமல் போவேன், ஏன்னா காசோட ரேட்டு இன்க்ரீஸ்டாக இருக்கும். இப்போ இந்த காசை குறைச்சி கொடுக்குறது மூலியமாக வாங்காதவங்களையும் வாங்க வைக்குது. வேர்ல்டு வைல்டு அளவில் எம்என்சி இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன் ஸ்பர்ரிங் ஜாப் க்ரோத் இன் த லோக்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ அதிகமான வேலைவாய்ப்பை பெருக்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். தெர் ஆர் எ வே ஆஃப் அ கார்பரேஷன் டு டெவலப் மோனோபோலி. ஸோ ஒரு சர்டன் ப்ராடக்ட் ஒன்று மட்டும் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த ஒன்று தான் வேணும், அந்த ஒன்று தான் வேணும், அந்த ஒன்று தான் வேணும்னு அதையே வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ மற்ற இதையும் டெவலப் பண்ணணும்ல. அட்வர்டைஸ்மெண்ட்டில் யார் அந்த ஹீரோயின்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் தான் வேணுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். தே ஆர் ஆல்சோ எ டிட்ரைமெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட என்விரான்மெண்ட்டில் அது வந்து தீங்கை உருவாக்குமா இல்லையா, அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. the introduction of MNC is to a host country's economy may also lead to the downfall or smaller அந்த சொன்னையில் பிஸ்னஸ் ஸ்மாலர் பிஸ்னஸ் லோக்கல் பிஸ்னஸ். அதே இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம மீஷோலே எதுலேயோ ட்ரெஸ்லேயே ஆர்டர் பண்ணுறோனாலே நம்ம ஊரில் அதே ட்ரெஸ்ஸை தான் வாங்கிட்டு அந்த கடையில் ஃபேனு லைட்டு ஒரு கூலியும் கொடுத்து ஆளையும் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்கம் எப்படி கிடைக்கும், அவங்க எப்படி சேலரி கொடுப்பாங்க, அவங்க கடையில் எடுத்து மூடிட்டு போக வேண்டியதான். அடுத்து எம்என்சி breach ethical standards accusing them of evading ethical laws and leveraging the business agenda with the capital. அதாவது எத்திக்கல் வேல்யூஸ்னால் அந்த ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதாக கூட அமையலான்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், FERA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். அடுத்து FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. இந்த சைடு வாங்க, மேலே நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சி கொடுத்துருக்குறாங்க. ஹீரோ மோட்டார் காப், அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆனால் கொலம்பியா, பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கா. கொலம்பியா இது எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. இங்கெல்லாம் வச்சுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் எம்என்சினா என்னது, அதோட ஹோம் கண்ட்ரியை விட்டுட்டு அதை தவிர்த்து வேறு கண்ட்ரிஸில் வச்சுருந்தா அதான் எம்என்சி. பஜாஜ் புனே மகாராஷ்டிராவில் இருக்குது, இந்தியா தான். எங்கெங்கே வச்சுருக்காங்க, UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகம், அரபு அமீரகம் அப்படி சொல்லுவாங்க. அதுலேயும் பங்களாதேஷ்லாம் இருக்குது. டிவிஎஸ் சென்னையில் உள்ளது. பிரேசில், சைலும் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா தான். கொலம்பியா, மெக்சிகோ, பெரு இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறது தான். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்குது. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியத்தில் இருக்குது. பார்ட்டி ஏற்றல் அது நியூ டெல்லியில் இருக்குது. சவுத் ஏஷியா, ஆஃப்ரிக்காலையும் வச்சுருக்குறாங்க. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபேர் ட்ரேடாக ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரீயாக நியாயமான முறையில் எப்படி வந்து ட்ரேட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேர் ட்ரேட் இஸ் அ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் active part of the world marketplace and aims to empower consumer to make purchases that their supports are available. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, நியாயமான வர்த்தகம். ஃபார்மர்ஸு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களையும் நம்ம கரெக்டான நேரத்தில் வச்சு கரெக்டாக செயல்படுவதன் மூலியமாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ரைசிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்மிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிஷன்ஸ். ஸோ சின்ன அளவில் செயல்படக்கூடிய விவசாயிகள், இந்த பண்ணை தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், அவங்களோட வருமானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. மோர் ஈக்குவட்டபிலிட்டி, distributing the economic gains, opportunities and risk associated with the production and sale for these
சேல் ஃபார் தீஸ் குட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொருட்களோட சேல் மட்டும் இல்லாமல் அதோட நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டையும் சேர்த்து கொடுக்குறது. இன்க்ரீஸிங் த ஆர்கனைசேஷனல் அண்டு கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ப்ரொசீஜர் குரூப்ஸ். ஸோ அவங்களோட தொழிலாளர்களோட அமைப்பு முறையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்டு ரைட் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைட். ஸோ அவங்களோட தொழிலாளர்களோட உரிமையை பாதுகாத்துக்கிறது. ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுக்குறது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. எல்லாரையும் வெளிப்படையாக இருக்கிறது, பொறுப்புணர்வோடு இருக்கிறது. அப்புறம் எக்கனாமிக்காக பொருளாதார ரீதியாக யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். எல்லாருக்குமே திறமை இருக்கும், ஆனால் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் இன் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் ப்ரைஸ். அடுத்து என்ஷூரிங் நோ சைல்ட் லேபர். ஸோ குழந்தை தொழிலாளர் இருக்கிறத ஒழிச்சிடணும். கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். தனியாக நமக்குன்னு சுதந்திரமாக ஒரு தொழிலாளர் சங்கமும் அமைப்பை உருவாக்கிக்கலாம். டிஸ்கிரிமினேஷனாக டாமினேட் பண்ணுறது, யாரும் ஜாதி ரீதியாவோ அல்லது நான் பணக்காரன், நான் இந்த நாட்டுக்காரன், எனக்கு அதிகம் தெரியும், நான் தான் உயர்ந்தவன், யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த நியாயமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்குரிய கொள்கைகள். ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டு ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங். ரெஸ்பெக்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை மதிக்கிறது, நியாயமான முறையில் அதோட சிஸ்டத்தை நம்ம வளர்க்குறது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளோட திறமையும் வளர்க்குறது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபேர் ட்ரேட் பாலிசிஸ். அடுத்து கேட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ். 1947 ஒரு 23 நாடுகள் சேர்ந்து இந்த கேட் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதில் இந்தியாவும் ஒன்று. அந்த டங்கல் டிராஃப்ட்னு ஒன்று பார்த்தோம்னா 1994 அவர் தான் ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வராரு கேட்டுக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கும் மீட்டிங் வச்சுருப்பாங்க. கேட் வாஸ் சைன்ட் இன் 23 countries in 1947. இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் கேட். த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் கேட் ஆர் த டங்கல், இதான் பார்த்தோம் டங்கல், கேம் அப் வித் த டிராஃப்ட். Final act known as Dangal draft was approved and signed. GATT's primary purpose was to increase the international trade by reducing various tariffs, quotas and subsidies while maintaining meaningful regulation. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, உலகளாவிய வர்த்தகத்தை நம்ம பெருக்கணும். அதற்குரிய தடைகளை டேரிஃப்ஸ்னால் தடைகளை நீக்கணும். அப்போ அந்த நாட்டில் ஏதாவது அப்ரூவல் கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன், ஏதோ ஒரு வழியில் ஒரு தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நமக்கு தேவையான சப்சிடிஸ்னால் மானியங்களையும் அதிகமாக வழங்கிட்டு இன்டர்நேஷ்னல் அளவில், உலக அளவில் வியாபாரத்தை பெருக்கிறது தான் இந்த கேட்டோட ரொம்ப முக்கியமான குறிக்கோள். ஸோ ரவுண்ட்ஸ் இன் கேட்டுனா ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் ஜெனீவாவில் இருக்குது. செகண்ட் மீட்டிங் அன்னிசி அது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில். தேர்ட் டார்க்வே, அது இங்கே இங்கிலாண்டில் இருக்குது, யூகே. ஸோ அந்த மீட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா 1994 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதில் 104 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க. இது யூஎன்ஓ சொல்கிறோம்ல, வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு வேர்ல்டு வார் நடக்கக்கூடாது, 2 வேர்ல்டு வார் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு யூஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு ஆர்கனாக இது செயல்பட்டுட்டு வருது. த சைனிங் ஆஃப் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் உருகுவே ரவுண்டு பை மெம்பர் nations of GATT in April 1994 paved a way for setting up the WTO. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1st, 1994. ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள், ப்ளூ கலரில் 8th and final round at புண்டா டெல் எஸ்டே, உருகுவே அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இந்த உருகுவே ரவுண்டில் வச்சு தான் எல்லாரும் WTO அப்படிங்கிறது ஒன்று வேணும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக அளவில் வர்த்தகம் பண்ணுறோம்ல அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு இந்த கேட்டோட லாஸ்ட்டு 1994 நடந்த மீட்டிங்கில் எல்லோரும் பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. January 1st, 1995 தான் இது எமர்ஜென்சி ஆகுது. அதில் WTOட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து. பர்பஸ் ரெகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கொடுத்துருக்கான். மெம்பர்ஸ் ஆஃப் WTO, டைரக்டர் ஜெனரல், 4 டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் அண்ட் அதர் 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் அரவுண்ட் 80 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட இருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ்னால் கொள்கைகள்.
அப்புறம் குளோபலைசேஷனோட இம்பேக்ட் கொடுத்துருக்கான். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிடும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கிறதுக்கு தேவையான விதிமுறைகளை வகுத்து கூடுறது. டு ப்ரொவைட் எ ஃபோரம் ஃபார் நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபார் த ட்ரேட் லிபரலைசேஷன். டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். வர்த்தகம் நடைபெறுவதற்கான இடையே உள்ள தடைகள், பிரச்சனைகளை நீக்குதல். இன்ட்ரடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். இங்கே வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் நிலையான நீடித்த வளர்ச்சியை கொண்டு வருது. டு என்ஷியர் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் செக்யூர் எ பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் த வேர்ல்ட் ட்ரேட். டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். முடிவுகளை வேகமாக எடுக்கிறது. இன்ட்ரொடக்ஷன் சஸ்டைனபிள் development. The development and the environment can go together to ensure full employment and broad increase in effective demand. தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுறது, முழு வேலைவாய்ப்பை உருவாக்கி நம்மளோட தேவைகளை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து வந்து நம்ம சொல்யூஷனை, முடிவெடுக்கிற திறனை வந்து அதிகமாக்குறது, அதோட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலோட தாக்கம் என்ன, அதோட சவால்கள் என்ன. பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட், a better company introduced rapid development of a capital market, standard of living has increased. Globalization rapidly increased better trade so that more people are employed, introduced new technologies and new scientific research patterns. Globalization increasing the GDP of a country. It helps to increase in free flow of good and also to increase foreign direct investment. ஸோ ஒரு இதோட பாசிட்டிவ் ரியாக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல எக்கானாமி, அதாவது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட கூடிய ஒரு எக்கானமி உருவாக காரணமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும். குளோபலைசேஷனால் ட்ரேட் அதிகமாக வர்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து டெக்னிக்கல் லெவலில் அந்த டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட நம்மளோட சொந்த நாட்டிலே கிடைக்கிறதுக்கு இது உதவி செய்யுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் இம்பேக்ட்டு, too much flow of capital amongst countries introduce unfair and immoral distributors of income, another fear of losing national integrity. ஸோ தேசிய ஒற்றுமை குழஞ்சி போகிறதுக்கே நமக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டில் இப்படி யூஸ் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்மளோட கல்ச்சரையே நம்ம மறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ரேபிட் க்ரோத் ஆஃப் எக்கானமி ஹாஸ் ரெக்யர்ட் எ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். திஸ் இன்க்ரீசஸ் negative ecological and social costs. Rapidly increases the exploitation of natural resources to earn foreign exchange. Environmental standards and regulation has been relaxed. ஸோ நம்ம ஃபாரின்லேருந்து நிறைய பேர் நம்மகிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக நம்மளாவே நேச்சுரல் ரிசோர்ஸை காலி பண்ணுறதுக்கோ அல்லது செலவழிக்கிறதுக்கோ அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப தவறான ஒன்று. இப்போது ஒரு கெமிக்கல் கம்பெனி ஏதாவது வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதனால மக்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சேலஞ்சஸ்னால் அதோட சவால்கள். The benefits of globalization extend to all countries. That will not happen automatically. The fear that globalization leads to instability in the developing world. The industrial world that increased global competition will lead in a race to the bottom in wages, labor right and employment practice. It leads to global imbalance. Globalization has led to an increase in activities such as child labor and slavery. People started consuming more junk foods. This caused degradation of health and spread of disease. Globalization has led to the environmental degradation. ஸோ குளோபலைசேஷன்னு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எந்த கண்ட்ரிலேருந்து ஒரு கம்பெனி இன்னொரு நாட்டுக்கு வைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் போய் சேருதானா அது இல்லை. அப்புறம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஷேரிட்டி நம்ம கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக வாங்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அவங்களா ஓனாக தானே வந்து வைக்கிறாங்க.
அடுத்து வந்து வேறு என்ன சொல்லலாம்னா, இந்த லேபர்ஸோட ரைட்டெல்லாம் கரெக்டாக பாதுகாக்கப்படுமானா, அதுக்கு நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு வேலை இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வேலை பார்க்குறவங்களுமே 18 இயர்ஸ் கீழே இருக்காங்களா என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு தவறுதலாக நடந்துருச்சுன்னா கூட நம்ம என்ன செய்கிறது, எதுக்குமே ஒரு ஐடியாவே கிடையாது. ஈக்குவலாக எல்லாருக்கும் எல்லா ஷேர்ஸும் கொடுக்க முடியுமானா கிடையாது. பணக்காரங்க அதுலேருந்து இன்கம் எடுக்கிறவங்க பெரியவங்களாகிட்டே தான் போவாங்க. ஏழை நாடுகள் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி மக்கள் ஜங்க் ஃபுட்ஸு அதிகமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால இந்த கொரோனா அது போன்ற ஒரு பெரிய தொற்று நோய்கள் உருவாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் என்ன என்விரான்மெண்ட்டை பாதிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்கை வச்சுட்டு இந்த வீடியோ கேளுங்க, லெசன் கொஞ்சம் நல்லா புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.